சிந்து சார் இங்க பாரு எப்படி இருக்குன்னு நல்லா தொட. இந்த ஆட்டோக்கு இது ரொம்ப ஓவர் தான். போதும் போதும், கார் பெயிண்ட் தேஞ்சிர போகுது. என்ன செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஐ மாமா ஹாய் செல்லம், வாங்க 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 வாங்க. செல்லம் ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? மாமா சந்தோஷ் அவளை இறக்கி விடு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அவ போட்டோம். செல்லத்துக்கு ஸ்கூல் டைம் ஆச்சா? இல்ல. இல்லையா? ஏய், ஷீலா, மாமா சரி வாங்க. சமத்தா உட்காருங்க. அப்படிதான். வரேன் சார். பாய் டாடா. டாடா. மாமா இந்தா மாமா போனு. டேய் வாவ் சூப்பர்டா சூப்பர். தம்பி ஐபோனாடா? ஏங்க நீங்க வாங்க சொன்னீங்களாங்க? கா நல்லா பாரு, இது மாமா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்த அதே கொரியன் மொபைல் தான். வந்தா வரக்கணுமே ஐபோன் கவர் வாங்கி போட சொன்னாரு, தேடி கண்டுபிடிச்சு வாங்கி போட்டிருக்கேன். அதானே பார்த்தேன், காசு கொடுத்து நீங்க ஐபோன் வாங்கினா உலகம் அழிஞ்சிடாது. இந்தாங்க நீங்களும் உங்க போனும். ஏய் இந்த போனுக்கு என்னடி குறைச்சல்? ஐபோன்ல இருக்கிற ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், மொபைல் ட்ராக் இது எல்லாமே இந்த போன்ல இருக்கு. இந்த பேனல் போட்டதுக்கு அப்புறம் இதுவும் ஐபோன் தாண்டி. பார்த்தல, இந்த போனை பத்தி தெரிஞ்ச நீயே ஐபோன் நம்பிட்ட. அது போதும், போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. என்ன நான் சொல்றது? மாமா நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஐபோனோட பேனலுக்கு 1000 ரூபாய் ஆச்சு, அது கொடு ஃபர்ஸ்ட். நீ யாரு? ஆமா உனக்கு இங்க என்ன வேலை? போடா போ. வந்துட்டான் காசு கேட்டுட்டு. ஹலோ ஹலோ, இங்க கொசுத்தூள் அதிகமா இருக்கு, மருந்து அடிக்கணுமே. உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. சொல்லுங்க சார். தம்பி நான் கல்பனா பேசுறேன். என்ன இடத்துலப்பா போயிட்டு இருக்க? நான் மாருதி நேர்ல போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே ஓகே, பொண்ணு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நீ நேரா வீட்டுக்கு வந்துரு. நானும் அவரும் கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு. சரி மேடம், வந்துடுறேன் மேடம். சரி. சொல்லு மச்சி. எங்க மச்சி இருக்க? ஓனர் பொண்ண ஸ்கூல் விடுறதுக்காக போயிட்டு இருக்கேன் மச்சி. ஓ அப்படியா? இப்போ எங்க இருக்கற? நம்ம காமராஜ் ரோடு இல்ல, அதுல தான் போயிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? சங்கர் ஏதோ பேசணும் வர சொன்னா, அதான் நம்ம ராஜா டீக்கர்ல வெயிட் பண்றேன். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வா மச்சி பார்க்கலாம். கண்டிப்பா மச்சி, வரேன் மச்சி, ஈவினிங் வரேன். ஓகேடா. சரி மச்சி, பார்க்கலாம். ஹலோ. டேய் சந்து, நான் சங்கர் பேசுறேன்டா. சொல்றேன் மச்சான். இப்போ எங்கடா இருக்கற? இதோ ஓனர் பொண்ண ஸ்கூல்ல விட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கேன் மச்சான். காமராஜ் ரோட பிளாக் பண்ணிருக்கானுவ, அதான் ஷாவனி வழியா சுத்தி போயிட்டு இருக்கேன்டா. நீ எங்கடா இருக்க? காஞ்சிபுரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி மச்சி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். காஞ்சிபுரத்துலயா? சாரி சார். பார்த்து வரமாட்டியா? இப்படியா வந்து இடிக்கிறது? கண்ணை என்ன புடத்துல வச்சுட்டு ஓட்டுற? அதான் ஒன்னும் ஆகல, அப்புறம் ஏன் லபாதேபான்னு கத்திட்டு இருக்க? கத்தாம மூடிட்டு போக சொல்றியா? டேய் நானே நடுவுல வந்து இதுனே அஸ்டா வச்சேன் சவுண்ட் டேய் என்ன யார் என்ன பேசிட்டு இருக்க? சார் விடுங்க சார், அவ்வளவுதான் சம்ம விடுங்க. ஒழுங்கா போயிடு, அவ்வளவுதான். நான் போறேன். கிளம்பு. ஏய் ஏறு ஏறு. சாரி சார், போடா.
சிலா 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 ஒருவேளை அந்த ஆட்டோல ஏய் ஏய் ஆட்டோ ஏய் ஆட்டோ ஏய் ஆட்டோ நிறுத்து 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 ஏய், நிறுத்து ச்சே. வருண் இல்லை சார் டிராஃபிக் ஆயிடுச்சு ஓகே சார் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துடுறேன் சார் ஆ யாரா ஓனர் மச்சி காரையும் குழந்தையும் காணும் சொல்லிட்டியா? இல்லை மச்சி ஏன்டா சொல்ல? கண்டுபிடிச்சிடலாம் டேய் எப்பறம் கண்டுபிடிப்ப? தெரிலடா பிளான் பண்ணி தான் கத்திரிக்கானுங்க மச்சி. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு நல்லா யோசிச்சுப்பார், ஏதாவது க்ளூ கிடைக்கும். தம்பி நான் கல்பனா பேசுறேன். என்ன தப்பா போயிட்டு இருக்க? நான் மாருதி நேரில் போயிட்டு இருக்கேன் மேடம். எங்க இருக்க? நம்ம காமராஜ் ரோடு இல்ல அதுல தான் போயிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? சங்கர் ஏதோ பேசணும் வர சொன்னா, அதான் நம்ம ராஜா டிக்கெட்ல வெயிட் பண்றேன். டேய் சந்து, நான் சங்கர் பேசுறேன்டா. சொல்றேன் மச்சான். இப்போ எங்கடா இருக்கற? காமராஜ் ரோட பிளாக் பண்ணிருக்கானுவ. அதான் ஷாவனி வழியா சுத்தி போயிட்டு இருக்கேன்டா. நீ எங்கடா இருக்க? காஞ்சிபுரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்ப சங்கர் காஞ்சிபுரத்துல இருக்கான்னா இவன் எதுக்காக சங்கர் வர சொன்னான்னு ராஜா டீ கடையில வெயிட் பண்றதா சொன்னான். ஒருவேளை இவன் என்னடா ஏதாவது க்ளூ கிடைச்சதா? என்ன க்ளூ? சங்கர் டீ கடைக்கு வந்தானா? பாத்தியா? வரல. ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேட்டான். நீ ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கேன்னு சொன்ன. நான் இப்போ வரல, ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். சரி ஓகேன்னு ஒரு தம்மை போட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ கால் பண்ண. அப்போ சங்கர் தான் காரணமா? என்னாச்சு? என்ன சங்கர் காரணம்? ஒன்றும் இல்லை மச்சி, என்ன பண்ணுறதே தெரிலடா. சரி இப்போ காரையாவது கண்டுபிடிப்போம், ஏதாவது குழு கிடைக்கும். சரி போ. மேடம் தம்பி எங்க இருக்க? நான் சீலா ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம். சீக்கிரம் வாப்பா, நேரமாச்சு நான் கிளம்பலாம். இப்போ வந்துடுறேன் மேடம். ஓகே. சரி போ. மச்சி இவங்ககிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. எதனா சொல்ற? சொன்ன நம்புற மாதிரியா இருக்கு? ஆமாம் மச்சி, ஃபஸ்ட்டு நானே நம்பலை. சினிமாவில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். டைமில் மச்சி, வா போகலாம், கிளம்பு சீக்கிரம் போ. அண்ணே இந்த பக்கம் எல்லோ கலர் நேனோ கார் போச்சா? ஆமாம் சார், இந்த பக்கமாக தான் போச்சு. இந்த பக்கமா? ஆமாம் ஆமாம் சார். சரி சரி ஓகே போ போ. மச்சான் இங்கே தான் எங்கேயோ இருக்கானுங்க. நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். சரி மச்சி. மச்சி என்னடா? அவனுங்க அந்த ஏரியால தான்டா இருக்கானுங்க. நம்மள சுத்த விடுறதுக்காக பண்ணிருக்கானுங்க. நீ வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம்டா, கார் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படா சொல்ற? நான் சொல்றேன் போ. நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. என்னடா? அந்த பக்கம் போடா போடா. ரோடு பிளாக் ஆயிருக்குடா. அதெல்லாம் போலாம் போடா. என்னடா நீ?
நிறுத்து. ரொம்ப நாளா அந்த வீடு பூட்டியே கிடக்குடா. இங்க என்னடா பண்ற? இங்கதான் எங்கேயோ இருக்கானுங்க. டேய் லூசாடா நீ. பூட்டி இருக்கிற வீட்டுல எப்படா இருப்பாங்க? டேய் சொல்லிட்டே இருக்கல, நீ பாட்டு போயிட்டே இருக்க. வாங்க டிரைவர் சார். நீ அப்படியே விளையாட்டுருமா, நான் டிரைவர் மாமா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி மாமா. நீயாடா கடத்துற? அவ உங்க அக்கா குழந்தைடா. உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சாதானே. படிச்சு படிச்சு சொன்னல, குழந்தைய கடத்தினத சொல்றான்னு சொன்னல, கேட்டியா? எப்படி 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 கண்டுபிடிச்ச? இன்னுமாடா தெரியல? எல்லாம் உன் கூட்டாளியால தான்டா. அது அவனுக்கே தெரியாதுடா. சங்கர் காஞ்சிபுரத்துல இருக்கிறதாண்டா உண்மை. ஆனா நீ சங்கர் டீ கடைக்கு வர சொன்னான்னு பொய் சொன்னடா. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா குழந்தைய கடத்துறதுல நீயும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு. அதனால தான்டா நான் காரை தேடி போன இடத்துல உன்னை தனியா போய் தேட சொன்னேன். ஆனா நான் உன்னை தான்டா ஃபாலோ பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே நீ இவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் தான் குழந்தை இந்த பழைய பண்ண வீட்டுல இருக்குன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப தெரியுதா நீ உனக்கே தெரியாம தடயத்தை விட்டுட்டு வந்தேன்னு? நீ கண்டுபிடிச்சியா மயிரை கூட பிடிக்க முடியாதுடா. அதான் உனக்கு பெரிய ஆப்பா செதுக்கி வச்சிருக்கேன்டா. அது வந்துகிட்டே இருக்குடா. கொஞ்சம் அங்க பாரு. மாமா அக்கா, இந்த டிரைவர் நாய் தாங்க நம்ம குழந்தைய பணத்துக்காக கடத்தி வச்சிருந்தான். அவன் அடிச்சு கொள்றா சந்தோஷ். உன்னை நம்பிதான்டா என் குழந்தைய பழக விட்டேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாடா பாவி. ஏய், செந்து எல்லாத்தையும் போன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான்டா. வந்துருங்க சார். டேய், ஏன்டா கடத்துன? ஏன்டா கடத்துன? இவனை கடத்த சொல்லி சொன்னது கண்டிப்பா வேற ஒருத்தர் இருக்கணும் சார். யாரா கடத்த சொன்னா? இவனா? இவனா இல்ல இவனுங்களா? எவன்டா? யாரும் இல்ல மாமா, நான் தான் காசுக்காக நம்ம குழந்தைய கடத்தினேன். கொஞ்சம் இருங்க சார். அவனை யாரு நான் சொல்ல வைக்கிறேன். சொல்றா, உன்னை யாரா குழந்தைய கடத்த சொன்னது? சொல்றா, உண்மையை சொல்றா. சொல்றா, யாரா உன்னை கடத்த சொன்னது? சொல்றா, சொல்றா. நிறுத்துடா. இப்ப நான் தான் கடத்த சொன்னேன், போதுமா? என்னடி சொல்ற? ஆமையா, நான் தான் கடத்த சொன்னேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உன்கிட்ட கிட்ட பணம் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் என் தம்பியை விட்டு நான் கடத்த வச்சேன். நிறுத்துடி. அப்போ இது வரைக்கும் பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. டேய், உங்க அக்காவுக்கு எனக்கு இருக்கிற உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. பண பேராசை பிடிச்ச உங்க அக்காவோட ஒரு நிமிஷம் வாழ முடியாது. நிறுத்துங்க சார். நீங்க சேர்த்து வச்சத மத்தவங்களுக்கு செலவு பண்ணணும் அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் உங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க சார். உங்க ஒய்ஃபோட சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றி வச்சு பாருங்க சார். உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். இங்க பாருங்க சார், என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த குழந்தை இங்க விளையாண்டுட்டு இருக்கு. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க சார். அவளுக்காக தயவு செய்து மறந்து மன்னிச்சு வாழுங்க சார். சீலா, இங்க வாங்க. சார், இப்போ நான் போய் காரை எடுத்துட்டு வந்துடுறேன் சார். வா மச்சி, போய் காரை எடுத்து வந்துடலாம். அட வா மச்சி, மறப்போம் மன்னிப்போம், நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்டா.